அவனுக்கு கர்த்தருடைய தயவு அங்கே அவன் பெறுகிறான். 4ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு அங்கே சொல்லுது. அதன் மூலமாக தான் போத்திபாரம் அங்கே இவன் மேலே தயவு வைக்கிறான்றோம் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தில் இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரே யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், இந்த அம்மாட்ட சிக்கி இதுலேருந்து தப்புனாம் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து இதை நான் செய்ய மாட்டேன்ட்டான். அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன்ட்டான். இணங்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணிட்டா, இவனை மாட்டி விட்டுட்டா. இவன் தான் என்னை கெடுக்க வந்தான்னு சொல்லி தப்பாக புகார் பண்ணி கடைசியில் அவன் ஜெயிலில் போயிருக்கிறான். ஜெயிலில் போய் இருந்து அங்கே 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறான். பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், அந்த வருஷங்கள் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அங்கலாய்ப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ சஞ்சலமாக இருந்திருக்கும். கடவுள் எங்கே இருக்கிறாரா? வாக்குத்தத்தம்ன்றாங்களே, தேசத்தை கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பேன்றாரு, பெரிய சந்ததியை தரேன்றாரு, எல்லாம் தரேன்றாரு. கடைசியில் எனக்கு என்ன ஆச்சு? தேசமும் போச்சு, எல்லாம் போச்சு, மான மரியாதையெல்லாம் போச்சு, எந்த தப்பும் பண்ணல, ஜெயிலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே நான் அங்கால வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே கூட பாருங்கள், ஜெயிலில் இருந்தாலும் பாருங்கள், பாவமும் சாபமும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடுச்சு. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்து பாருங்கள். அங்கேயும் கர்த்தருடைய தயவு அவனுக்கு இருக்குது, அங்கே தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்கிறார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு இவனுக்கு கிடைக்கிறது. அங்கேயும் மேலே வர்றான் பாருங்கள். ஹோல் ஜெயிலுக்கே இவன் இன்சார்ஜ் ஆகிடுறான். ஜெயிலில் போய் அங்கே கைதி ஆகிடுறான்னா, இவன் ஜெயிலையே ஆட்டி படைக்கிறவனா இருக்கிறான், ஜெயில ஆளுகிறவனா இருக்கிறான், ஜெயிலர் மாதிரி ஆகிட்டான். இவன் எப்படி இருக்கும் பாருங்கள். எங்கே விட்டாலும் அவன் மேலே வந்துடுறான், எங்கே விட்டாலும் நேராக மேலே வந்துடுறான். இந்த மேலே தூக்க நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாயின்னு தான் சொல்லியிருக்குது பாருங்கள். எங்கே விட்டாலும் மேலே வந்துடுறான். குணம், அந்த யோக்கியதை இருக்குது அவனுக்கு, அந்த குணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்காக வாழ வேணும், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதுதான் அவனை யோக்கியனாக, எல்லாரும் நம்பக்கூடியவனாக, நம்பிக்கைக்குரியவனாக அவனை வைக்கிறது. என்ன வாழ்க்கையில் நடக்குதுன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அவனுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படியெல்லாம் நடக்குது? கடவுள் எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாச்சே, ஏன் இப்படி அடிமையாயிட்டேன், ஏன் இங்கே ஜெயிலில் கிடக்கிறேன், ஏன் இங்கே எப்படி கிடக்கிறேன் அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று, எதுவும் தெரியலனாலும் நான் ஒன்று கரெக்டாக பண்ண போகிறேன், கடவுளுடைய வார்த்தையின்படி நான் நடக்க போகிறேன், கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நடக்க போகிறேன்னு நடக்கிறான். ஒரு பெரிய லெசன் பாருங்கள் இவனுடைய இதுலேருந்து.